வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. மேலும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, இது டென்ஸை பற்றிய ஒரு தொடருங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, முற்றுப்பெற்ற எதிர்காலம் என்றால் என்ன. அதுதான் முற்று பெற்றுருச்சு, அதுக்கப்புறம் எதிர்காலம் எப்படி வரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இதை பாஸ்ட் ஃப்யூச்சர் டென்ஸுன்னு நம்ம சொல்லுவோம். பாஸ்ட் ஃப்யூச்சர் டென்ஸுங்கிறத நீங்கள் இப்போ தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். நான் இது சம்மந்தமான தொடர் தாங்க. இதை முழுமையாக பாருங்கள். இப்படியும் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தொடரை முழுமையாக பாருங்கள். இப்போ பொதுவாக என்ன சொல்லுவோம், ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்ன, பாஸ்ட் ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்னென்னு ஒரு பொதுவான விளக்கம் இங்கே கொடுக்க போகிறேன் பாருங்கள். அதுலேருந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ ஷெல்லுங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸை உணர்த்துகிற ஒரு வார்த்தை. நீங்கள் ஃப்யூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணோன்னா ஷெல் போட்டு தான் எழுதுவீங்க. ஐ ஷால் கம், ரைட்டா, ஐ ஷால் ரீட், ஐ ஷால் கோ டு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. போவேன், படிப்பேன் அப்படிங்கும் போது சொல்கிறதுக்கு ஷால் யூஸ் பண்ணுவோம். அதே இதை பாஸ்ட் ஃப்யூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணும்போது அது எப்படி மாறும்னா ஷுட்டுன்னு மாறும். எப்படி மாறும்? ஷுட். ரெண்டாவது வில் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸை தான் உணர்த்தும். அது வுட்டுன்னு மாறும். கேன் அப்படின்னா என்னது, அது எப்படி மாறும்? குட்டுன்னு மாறும். இப்படி பொதுவாக இந்த 3 வார்த்தைகள் பொதுவாக ஃப்யூச்சர் டென்ஸை பொதுவாக விளக்கும் போது ஷெல், வில், கேனுன்னு வரும். அதான் பாஸ்ட் ஃப்யூச்சர் டென்ஸ் வரும்போது ஷுட்டு, வுட்டு, குட்டுன்னு வரும். இது வந்தால் அது பாஸ்ட் டென்ஸா? இல்லைங்க. இது 2 விதமான உபயோகம் இருக்குது. ஒன்று பாஸ்ட் ஃப்யூச்சர் டென்ஸாகவும் வரும். நீங்கள் பொலைட்டாக பேசும்போது இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற 2 விதமான விளக்கம் இருக்குது. நம்ம ஏற்கனவே பொலைட்டாக எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். இது பாஸ்ட் டென்ஸாக எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி விளக்க போகிறோம். இப்போ ஒரு சென்டென்ஸை பாருங்கள். இந்த மேரேஜை பற்றி உலகமே கேள்விப்பட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியாமல் இருக்க தேவையில்லை. நான் சொல்லிய விளக்கத்திற்கு, நீ உன்னுடைய திருமணத்துக்கு அழைத்திருந்தால், யாரோ அவரோட ஃப்ரெண்டு போல தெரியுது, நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. யாருமே கூப்பிடலையா, ஒடி எப்படி கூப்பிட்டுருப்பாரு. ஆனால் என்ன பண்ணல, உங்களை இன்விடேஷனே வைக்கலை. மேரேஜ் முடிஞ்சிடுச்சு, எப்பயோ உங்களுக்கு இன்விடேஷனே வைக்கலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நீ கூப்பிட்டுருந்தேன்னா நான் வந்திருப்பேன்டா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இதுக்கு பேர் என்னது, முடிந்த பிளான்னா என்ன, அப்பயே இன்விடேஷன் வைக்கிறோங்கிறது ஒரு பிளான். அது முடிஞ்சு போச்சு, அந்த மேரேஜுங்கிற ஆக்டிவிட்டியே முடிஞ்சு போச்சு, அந்த நிகழ்வே முடிஞ்சு போச்சு. இப்போ சொல்கிறீங்க, ஏன்னா நீ உன்னோட திருமணத்துக்கு அழைச்சிருந்தா நான் வந்திருப்பேன். இதில் எத்தனை பிரிவு இருக்குது? நீ உன்னுடைய திருமணத்திற்கு அழைத்து இருந்தால் நான் வந்திருப்பேன். அப்போ 1 2 3 4ன்னு கொடுத்துருக்கேன் நான். இதில் வினைச்சொல் எதுனா, அழைத்திருந்தால்ங்கிறது ஒரு வினைச்சொல், வந்திருப்பேன்கிறது ஒரு வினைச்சொல். அழைத்திருந்தால் அப்படின்னு இஃப் வச்சு பேசுகிறது, கண்டிஷனோட. அழைச்சிருந்தேனா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட பேசுகிறதுனால அந்த ஆளுக்கு தனியாக வந்துடும், ஃபஸ்ட்டு வரும் எப்பயுமே. ஆல் அப்படின்னா இஃப். யார்? நீ. அதுதான் 1வது சப்ஜெக்ட். அழைக்கிறதுக்கு என்னது, இன்வைட். பாஸ்டில் முடிஞ்சு போச்சு. இஃப் யூ இன்வைட்டட் என்ன அப்படின்னு சொல்லலாம், மீ அப்படின்னு சொல்லலாம். இஃப் யூ இன்வைட்டட் உன்னுடைய திருமணத்திற்கு. அந்த இக்குங்கிறது என்னது, ப்ரிப்போசிஷன், அதனால் அது முன்னாடி போயிடுச்சு. டு யுவர் மேரேஜ், உன்னுடையங்கிறதுக்கு யுவர், திருமணத்துக்கு மேரேஜ் அல்லது வெட்டிங். If you invited to your marriage, என்ன சொல்லலாம், நான் வந்திருப்பேன். வர்றதுக்கு கம்மு, வந்திருப்பேன்னு பாஸ்டில் சொல்கிறதுக்கு would யூஸ் பண்ணியிருக்கோம், புரியுதா. ஐ ஷுட் கம் அல்லது ஐ வுட் கம். ஷுட்டும் வுட்டும் ஒன்று தான். நவீன இங்கிலீஷில் ஷுட்டு போடுற இடத்துல வுட்டு போடலாம், உப்பு போடுற இடத்துல ஷுட்டு போடலாம். அதை பற்றி தப்பே இல்லை. எப்படி மாறிடும், இஃப் யூ இன்வைட்டட் டு யுவர் மேரேஜ் ஐ வுட் கம். அல்லது இப்படி சொல்லலாம், இஃப் யூ இன்வைட்டட் மீ ஐ வுட் கம் டு யுவர் மேரேஜ். ஆனால் என்ன பண்ணல, நீங்கள் போகலை. அவர் இன்விடேஷன் கொடுத்தா தானே போயிருப்பீங்க. இன்விடேஷன் கொடுத்தாலுமே ஒரு சிலர் போக மாட்டாங்க. அழைப்பு இல்லை, அதனால் நீங்கள் போகலை. அழைச்சிருந்தா போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது பாஸ்டில் நடந்த ஒரு நிகழ்வை இப்படி சொல்லலாம். இதை தான் என்ன சொல்கிறோம், பாஸ்ட் ஃப்யூச்சர் டென்ஸ்ன்னு சொல்கிறோம், புரியுதா.
இன்னும் ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இது முடிந்து போன பிளான். இதில் என்ன சொல்லியிருக்கு? அவர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கார், அவரோட ஃப்ரெண்டாக இருக்கலாம். நான் ரயில்வே நிலையத்திலிருந்து அவனை அழைத்து வந்திருக்கணும். என்ன சொல்கிறாரு? ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து அவனை நான் போய் பிக்கப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன பண்ணலை? நீங்கள் போய் என்ன பண்ணலை? பிக்கப் பண்ணலை. இது என்னது? நீங்கள் ஒருத்தர் ரயில்வே ஸ்டேஷனில் போய் கூப்பிட்டு வரணுங்கிறது உங்களோட ஆப்ளிகேஷன், ஒரு கட்டாயமாக பண்ண வேண்டிய நடவடிக்கை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணல? போகலை. இந்த மாதிரி சூழ்நிலையில் முடிந்து போன ஒரு ஆப்ளிகேஷனில், ஏன்னா அவர் போகாதனால அவர் எங்கேயோ போயிட்டார், அவர் உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிற சில காரணங்கள்னால நான் இப்படி சொல்லுவீங்க, நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கணும் அவனை பிக்கப் பண்ணுறதுக்கு. எப்படி? ஃபஸ்ட்டு நான் அழைத்து வந்திருக்கணும். அழைத்து வந்திருக்கிறதுக்கு என்னது? ஷுட் பிக்கப். என்னது? ஷுட் பிக்கப். யாரை? அவனை. எங்கேருந்து? ஃப்ரம் த ரயில்வே ஸ்டேஷன். நான் ஐ ஷுட் பிக்கப் ஹிம் ஃப்ரம் த ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஷுட் பிக்கப் ஹிம் ஃப்ரம் த ரயில்வே ஸ்டேஷன். இதவே வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஷுட் பிக் ஹிம் அப். அந்த அப்புங்கிறது, பிக்கப்புங்கிறது ஹிம்முக்கு அப்புறம் போயிடும். பிக் ஹிம் அப் அட் த ரயில்வே ஸ்டேஷன். திஸ் இஸ் கரெக்ட் ஒன். அட்னா அந்த நிலையத்தை குறிக்கணும், ஸ்பெசிஃபிக் ஸ்பாட். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போனதுனால அவன் போயிட்டான் அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம் கூட வரலாம். ஆக இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? ஷெல்லுக்கு பதிலாக ஷுட்டு போட்டிருக்கோம் இல்லையா? ஆக என்ன பண்ணியிருக்கு? அது முடிஞ்சு போச்சு, உங்களால் போக முடியல அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. ஐ ஷுட் பிக் ஹிம் அப் அட் த ரயில்வே ஸ்டேஷன். அழைத்திருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. ஆனால் நீங்கள் போகலை, உங்கள் ஆப்ளிகேஷனை நீங்கள் பண்ணலை அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும்போது என்ன வரும்? இந்த மாதிரி பாஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ் வரும். இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இது என்ன அப்படின்னா, அவன் சொன்னான் அவன் நன்றாக படிக்கணும், நான் நல்லா படிக்கணும்னு சொன்னான். இது ஒருத்தன்ட்ட சொல்லும் போது அவன் வந்து திருப்பி மற்றவன்ட்ட சொல்லும் போது என்ன சொல்லுவான்? அதுக்கு பேர் என்ன? இன்டைரக்ட் ஸ்பீச். அந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பெரும்பாலும் நீங்கள் பாஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸில் தான் சொல்லுவீங்க. படிக்கணுங்கிறது என்னது? ஐ வில் ஸ்டடின்னு அவன் சொல்லியிருப்பான், அல்லது ஐ ஷால் ஸ்டடின்னு சொல்லியிருப்பான். அந்த பாஸ்ட்டு ஃபியூச்சர் டென்ஸாக வரும்போது எப்படி வருங்கிறத பாருங்கள். அவன் சொன்னான். இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வரும்போது தேட் போடணும். அதனால் தேட் ஹீ படிக்கணும். என்னது? வுட் ஸ்டடி வெல். எப்படி மாறிது பாருங்கள். ஹீ செட் தேட் ஹீ வுட் ஸ்டடி வெல் அப்படின்னு பாஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸில் வரும். அவன் சொன்னான் அவன் நல்லா படிக்கணும்னு. அவன் படித்தானா படிக்கலைங்கிறத எக்ஸாம் வச்சு இது பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி 3 விதமாக நீங்கள் வந்து பாஸ்ட்டு ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இது விளையாட்டாக இருக்கலாம், ஆனால் இப்படியும் சென்டென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதை இப்படி தான் நம்ம அர்த்தம் பண்ணிக்கணுங்கிறத இதன் மூலம் உங்களுக்கு தெளிவாக விளக்க கடமைப்பட்டிருக்கிற. மேலும் இந்த சேனலை பார்த்து வரும் அனைத்து நண்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி நண்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க வரும் தமிழ் நண்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நம்ம சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.